என் நெஞ்சில் கொடியிருக்கும். ராவணமவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா அத்தனை பிம்பமும் அவண்டா உலகாண்டவண்டா வா வந்து கொடுண்டா புத்திர ரத்தமும் வருண்டா புத்திர கொம்பனையவண்டா ஒளி போன்றவண்டா சரிச்சுதா நடக்குதா நலமெல்லாம் குறுக்கலா ஏறும் உனக்குதா தலைவிதி அடிச்சதும் இருக்கலாம் மாறும் ராவணமவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா வா வந்து கொடுண்டா சி ஜோசப் விஜய் எனும் நான் சோதனைகள் எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுக நாளையோ இல்ல இந்த பாஜக நாளையோ இல்ல இந்த மற்ற பலர் நாளையோ இல்ல எந்த நெஞ்சில் குடியிருக்கும் திருநெல்வேலி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் போல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சு வரான் பிசில் ஒண்ணு அடிச்சு வரான் படைய வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா ஒரு முசினோம் வெற்றி இழந்தா ஒலிக்குசினோம் தளபதிக்கே பிறந்த சின்னம் பிசிலடி. நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும் மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். நம்ம பாரு நாங்குநேரி பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கையே சரியா இல்ல, வன்முறையும் தலைவரிச்சு ஆறுது. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளை தமிழ்நாட்டுல எங்கிருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தியும் முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சா தான் முக்கியம்.
ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க செவல்லே வசில ஊதி அனுப்புங்க. உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. கனவேனில் காதல் கொண்டேன் கண்ணீர் தீரவன் கண்ணலை என்னோடு செய்தும் அழிக்கிறலை கண்ணான கண்ணியும் கண்ணாரா என் காதலை கண்டாயா கருவை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்கின்றாயா போதும் போதும் என சென்றாயா ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நான் சத்தியமாக உறுதி செய்கிறேன். இந்த நாட்டின் சட்டத்தையும் இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளையும் நான் காப்பாற்றுவேன். என் கடமைகளை பயமின்றி, பாகுபாடின்றி, பகைமையின்றி, முழு நேர்மையுடன் நிறைவேற்றுவேன். மக்களின் முன்னிலையில் மனசாட்சியுடன், உண்மையுடன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். I am coming. I said 23 going on a spree. You just set me free. VIP walking easily, so casually. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல? I said 23. காலை கனவேனில் காதல் கொண்டேன் கண்ணீர் தீரவன் கண்ணலை என்னோடு என்றாகும் வரை செய்தும் அழிக்கிறலை கண்ணான கண்ணியும் கண்ணாரா என் காதலை கண்டாயா கருவை கொண்ட கண்ணோக்கி போய் சொல்கின்றாயா போதும் போதும் என சென்றாயா
ஸ்ரீ ஜோசப் விஜய் எனும் நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நான் சத்தியமாக உறுதி செய்கிறேன். இந்த நாட்டின் சட்டத்தையும் இந்த மண்ணின் மக்களின் உரிமைகளையும் நான் காப்பாற்றுவேன். என் கடமைகளை பயமின்றி, பாகுபாடின்றி, பகைமையின்றி, முழு நேர்மையுடன் நிறைவேற்றுவேன். மக்களின் முன்னிலையில் மனசாட்சியுடன், உண்மையுடன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். I am coming. சோதனைகள், எத்தனை வேதனைகள் நீங்க கொடுத்தாலும் இந்த திமுகனாலேயோ இல்ல இந்த பாஜகனாலேயோ இல்ல இந்த மற்ற பலர்னாலேயோ இல்ல எந்த நெஞ்சில் குடியிருக்கும் திருநெல்வேலி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் போல ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கேன். படிச்சு வரான் பிசில் ஒண்ணு அடிச்சு வரான் பதக வச்சா உடச்சு வரான் தளபதி தப்பு நடந்தா உருமுக்கணும் வெற்றி நடந்தா ஒழிக்கணும் தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. நான் சந்தோஷப்பட்டா மக்கள் சந்தோஷப்படுறாங்க, மக்கள் சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு ஒண்ணுனா மக்களுக்கும், மக்களுக்கு ஒண்ணுனா எனக்கும் கண்ணு கலங்கும். நம்ம பாரு நாங்குநேரி பிரச்சனையை பத்தி பேசினா அது போதையில நடந்துச்சான். பெரிய கண்டுபிடிப்பு எங்களுக்கு தெரியாது பாரு. நம்ம டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள், உழைக்கிற மக்கள் எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம். போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கையே சரியா இல்ல, வன்முறையும் தலைவரிச்சு ஆறுது. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா ஸ்டாலின் சார்? பதில் சொல்ல தகுதி இருக்கான்னு தான் கேட்டிருக்கணும். திரையால வந்தவன் நடமாறுது அஞ்சாங்கும் மக்களுக்கு துணையாகுது. தமிழ் மூன்றாமது கிளி தூங்காதுடா, இந்த வெள்ளத்தின் பார்க்காதுடா. எவ்வளவு மக்களை ஒத்திக்க வச்சவன்டா. உங்க மகனுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளை தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் நெஞ்சில் குடியிருக்கும் பெரம்பூர் தொகுதி மக்களே, தமிழ்நாட்டை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல. தீய சக்தி திமுக தான் காரணம். மக்களுக்கான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு, இதெல்லாம் எதை பத்தி முக்கியமே கிடையாது. அவருக்கும் இந்த திமுக அரசுக்கும் இந்த 5 வருஷத்துல என்ன முக்கியம் தெரியுமா? குடும்பத்தோடு சேர்ந்து கொள்ளையடிச்சதான் முக்கியம். ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? வண்டியா வச்சிருக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப உங்க எல்லார்கிட்டயும் கொடுத்து எப்படியாவது ஜெயிச்சிடலாம்னு கனவு காணிட்டு இருப்பாங்க.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்கங்க. வாங்கிக்கிட்டு அவங்க செவல்லே விசில் ஊதி அனுப்புங்க. விஜய் உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் கொரனா. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. உங்க விஜய், நான் வரேன். குழந்தையாய் பார்க்கும் இதயம்